மனுஷனுக்கு பெருமையா மனுஷன் பேருக்கு பெருமையா? யோசிங்க. பேருக்குத்தான் பெருமை. ராமர் வந்த பொழுது அணைகட்டித்தான் இலங்கைக்கு போனார். ராம நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் அப்படியே தாவிட்டான். இப்ப சொல்லுங்க, ராமருக்கு பெருமையா ராம நாமத்துக்கு பெருமையா? நமக்கு பெருமை இல்லை, நம்ம பேருக்கு. புரியிறாப்புல சொல்லவா? ஒரு பேங்குக்கு போனேன். பேங்க்ல என்னுடைய ஃப்ரெண்டு தான் மேனேஜர். 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டேன். ஒரு சின்ன எஸ்பி அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுல ஒரு 50,000 போட்டேன். டே ராமசாமி, நம்ம 2 பேரும் அந்த காலத்தில் கிளாஸ்மேட்டு. ஆமாம் ஆமாம் வாங்கிக்கிட்டேன். 4 நாள் ஆச்சு. போனேன். என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபா பணம் வேணும் கொடு. அன்றைக்கி 50,000 போட்டிருக்கேன் எஸ்பி அக்கௌண்ட்டில். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு செக்கில் கையெழுத்து போடுங்கிறேன். ஏய், நானே வந்திருக்கேன், நீ என்ன கையெழுத்து கேட்குற? இல்லைப்பா, கையெழுத்து போட்டால் தான்ப்பா பணம் கொடுக்க முடியும். ஏய்யா, நான் முக்கியமா என் கையெழுத்து முக்கியமா? கையெழுத்து தாய்யா முக்கியம். கையெழுத்து இல்லாமல் பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? என் பொழப்பு போயிடும். புரியுதா? நம்மளை விட நம்ம பேருக்குத்தான் மரியாதை. சிவபெருமான் திருநாமம் 5 எழுத்து திருவாசகம் தொடங்குகிறது. நம சிவாய வாழ்க. அப்புறம்தான் நாதன் தாழ்வாழ்க. நாதனுங்கிறது கடவுள். நாதன்னா கணவன், மறக்காதீங்க. மாணிக்கவாசக சுவாமி தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு இறைவனோடு அனுபவித்தது, இறைவனை விட்டு பிரிந்தது, பிரிந்த காலத்தில் அழுதது, எல்லாத்தையும் சேர்த்தா அதுதான் திருவாசகம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கல்யாணம். காலையில் கணவனும் மனைவியும். அந்த கணவன் அமெரிக்காவில் இருக்கார். இந்த பொண்ணுக்கு 6 மாசமா அமெரிக்கா 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. தெருவில் எவனாவது பேரிக்கா வித்தா கூட அமெரிக்கான்னு தான் இவ காதல விழுகும். அப்படி உட்கார்ந்து இருக்கு. இப்போ கல்யாணம் ஆச்சு, தாலியை கட்டியாச்சு. இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிச்சு. நான் அவர் கூட அமெரிக்காவுக்கு போக போகிறேன், நியூயார்க்கு போவேன், நியூ ஜெர்சி போவேன், ஃபிலடெல்ஃபியாவுக்கு போவேன், இந்த பக்கம் சான் பிரான்சிஸ்கோவுக்கு போவேன், சியாட்டிலுக்கு போவேன். எந்த பேரெல்லாம் இவளுக்கு தெரியுமோ அமெரிக்காவில் எல்லா பேரையும் சொல்லி அங்கெல்லாம் போவேன். லாஸ் ஏஞ்சலிஸுக்கு போவேன், நயாகராவுக்கு போவேன். கண்ணை முழிச்சு பார்த்தா புருஷனை காணோம், கூட இருந்தவங்களையும் காணோம். இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அவர் எங்கே போயிட்டாரு? அவர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். என்னையா அநியாயமா இருக்கு? தாலி கட்டினது எனக்கு, கூட்டிக்கிட்டு போறது சாப்பிட வந்தவங்களையா? இந்த பொண்ணு அழுவாளா மாட்டாளா? இந்த அழுகைதான் 658 திருவாசகம். திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோயிலில் சிவபெருமான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். மந்திரியாக இருந்தவரை ஆட்கொண்டார். அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு தில்லைக்கு போயிட்டார். தில்லைன்னா தெரியுமா? சிதம்பரம். மாணிக்க வாசகர் அழுதார், எனக்கு கல்யாணம் பண்ணன. என்ன கல்யாணம்? உன் பேரு மாணிக்க வாசகர்னு பேரு வச்சார். உபதேசம் பண்ணினார், திருவடியை தலையில வச்சார். இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு விட்டு இருந்தவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டியே. அந்த அழுகை தமிழுக்கு பெயர்தான் திருவாசகம். தமிழ் எத்தனை தெரியுமா? பேசினா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், திருமுறைகள் சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத் தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். ஒரு கணவனை பிரிந்த மனைவி. ஆமாங்க, கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவில் சிறப்பான உறவு என்ன தெரியுமா? கடவுள் என்னுடைய காதலன், நான் காதலி. இதுக்கு பேரு சன்மார்க்கம்னு பேரு. கடவுளை பலவிதமா அனுபவிக்கலாம். கடவுள் என் கணவன், நான் மனைவி. இந்த அனுபவம் தான் உயர்ந்த அனுபவம். மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு சிவபெருமானை காதலித்து சிவபெருமான் தன்னை விட்டு சென்ற பொழுது அழுதாரே, அந்த அழுகை தமிழ், அதற்கு பெயர்தான் திருவாசகம். 2 விஷயம் சொல்ல போறேன் இப்போ. 2வது விஷயம், இங்கிலாந்தில் லண்டன்ல இருந்து ஜியு போப்புன்னு ஒருத்தர் வந்தார், கிறிஸ்தவ சாமியார்.
நம்மளை எல்லாம் மாத்துறதுக்கு நிறைய பைபிள் கொண்டாந்தார். ரொம்ப முக்கியம், சிலுவையெல்லாம் கொண்டாந்தார். வந்தாரா, திருநெல்வேலிக்கு பக்கம் போனார். நாகர்கோயில், பாளையங்கோட்டை அந்த பகுதிக்கு போயிட்டார். அங்கிருந்து ஒரு பெரியவர் திருக்குறளை கொண்ட ஜியு போப் கையில் கொடுத்தார். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் திருக்குறளை படித்தார். படிச்சுட்டு என்ன கேட்டார் தெரியுமா? திருக்குறளில் அறத்துப்பால் இருக்கு, பொருட்பால் இருக்கு, காமத்துப்பால் இருக்கு, கடவுளை பற்றி வீடு இல்லையே. அறம், பொருள், இன்பம், வீடு 4 முக்கியம். அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு, வீடு இல்லையே. அவர் என்ன பண்ணாரு? ஒரு திருவாசகத்தை கொடுத்தார். திருவாசகம் எத்தனை பாட்டு மறக்கப்படாது? 658 பாட்டு. அதை கொடுத்தாரா? ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் திருவாசகத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படித்தார். கண்ணீர் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? கடவுளை 2 விதமாக அனுபவிக்கலாம். ஒன்று, கடவுள் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றது. 2, கடவுளோட நேர பேசுறது. இது தேவையில்லை. கடவுளை பற்றி பேசுவது சிறப்பா, கடவுளோடு பேசுவது சிறப்பா? கடவுளோட பேசணும். ஆன்மீகம் என்பதென்ன? கடவுளை பற்றி பேசுவது அல்ல, கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். சார் பேச முடியுமா? நல்லா பேசலாம். என்னால் அறியா பதந்தந்தாய், யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயேன். திருவாசகம் படிச்சு பாருங்க. கடவுளை நேர நிக்க விட்டு பேசின பேச்சு. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் படிச்சாரா? கண்ணீர் வந்துருச்சு. லண்டனுக்கு போறார். ஒரு பெரிய பிரின்சிபல் அவர் கூட பேசிக்கிட்டே போறார். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஃபாதர், நான் தமிழ்நாட்டுக்கு போனேன், அங்கே திருவாசகம்னு ஒரு நூல், அதை படித்தேன். அதை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று தோணி போச்சு. என்ன தோணுச்சு? நம்ம மேல்நாட்டில் உள்ள இலக்கியங்களை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை, மறக்காதீங்க, ஒரு பாட்டு இல்லை, ஒரு வரி, திருவாசகத்தில் ஒரு வரியை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் மேல்நாட்டு தட்டு மேலே போய்விடும், திருவாசக தட்டு கீழே இருக்கும். என்னையா சொல்றீங்க? வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு திருவாசகத்தில் ஒரு வரி. அது என்ன வரி? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் நம்மளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்திருக்க மாட்டார். நம்ம கடவுளை விட்டுட்டு பிரிவோம், கடவுள் நம்மளை விட்டுட்டு பிரிய மாட்டார். நாம் விட்டாலும் நம்மை விடாதவன் சிவபெருமான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த ஒரு வரி போதும். ஓ ஃபாதர் போப், என்ன, why can't you translate it into English? இவ்வளவு ஈடுபாடா சொல்றீங்க, நீங்கள் ஏன் திருவாசகத்தை மொழிபெயர்க்க கூடாது? எப்பங்கிறீங்க? 1893. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் பிறந்தது 1823. 93னா அவருக்கு 70 வயசு. நான் எங்க இனிமே இதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றது? எனக்கு வயசாச்சே. அவ்வளவு காலத்துக்கு நான் இருப்பனா? அந்த பிரின்சிபல் சொல்லுகிறார், ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உயிரை கொடுப்பார். நல்லா எழுதி வச்சுங்க. ஒரு அறம், ஒரு தொண்டு, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் அதுக்கப்புறமா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். 1900 நூல் வந்தது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் வந்த உடனே ஜெர்மனியில் வந்துருச்சு, பிரெஞ்சில் வந்துருச்சு, வரிசைக்கு வந்துருச்சு. அந்த டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு. ரெவரண்ட் ஃபாதர் தன்னுடைய 80வது ஆண்டு விழாவில் அதை வெளியிட்டார். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன், நேரம் கிடையாது.
உடனே லண்டன்ல இருந்து அவருக்கு தகவல் வந்தது, நீ போனது அந்த ஊருக்காரங்களை கிறிஸ்தவனாக்குவதற்கு. நீ செஞ்ச காரியம் ஒரு அருமையான திருவாசகத்தை மொழிபெயர்க்க செய்து உலகமெல்லாம் பரப்பி விட்டாய். ஜீசஸ் உடைய கோர்ட், அந்த கோர்ட்டில் சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்க. ஒரு ஜட்ஜு ஒருத்தரங்க, ஜட்ஜு ஒரு சாமியார். இந்த மனுஷன் மூல நூலையே படித்து விட்டு டிரான்ஸ்லேஷனை படிக்கல. எதை படிச்சார்? திருவாசகம் மாணிக்க வாசகர் எந்த தமிழில் எழுதினாரோ அந்த தமிழில் படித்து விட்டு அந்த பக்கம் சேராமல் மீண்டும் நம்மிடத்திலே வந்திருக்கிறாரே, இவர்தான் உண்மையான கிறிஸ்தவர். இப்போ புரியுதா திருவாசகம் எங்கே போச்சுன்னு? இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். ஆமாம் சார், திருவாசகம் படித்தா என்ன கிடைக்கும்? நம்மால் அதானே கேட்பேன். என்ன கிடைக்கும்? ஒரு சுண்டலாவது கிடைக்குமா? கேட்பானா இல்லையா? என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த காலம், என் கடன் பணி செய்து கிடைப்பதே இந்த காலம். சார் திருவாசகம் படித்தா என்ன கிடைக்கும்? அதுக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு செய்தி. சென்னையிலே ஒரு பெரியவர், நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப வேண்டியவர், இப்போ இருக்கார், வயசு 80க்கு மேலே ஆச்சு. அவருடைய நண்பருக்கு குழந்தை இல்லை. நண்பரை அழைத்து கொண்டு காஞ்சி பரமாச்சாரியார், 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர்கிட்ட போய் காலில் விழுந்தாங்க. சாமி அந்த சாணி போட்டு மெழுகின தரையில் உட்கார்ந்து இருக்கார், காலை மடக்கிக்கிட்டு. காஞ்சிபுரம் காலில் விழுந்தாங்க, கும்பிட்டாங்க, பழத்தை வச்சாங்க, அப்படியே திரும்பினார், பழத்தை ஆசீர்வாதம் பண்ணினார். இப்படி பார்த்தார். பார்த்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு அர்த்தம்? இவருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆச்சு, 7-8 வருஷம் ஆச்சு, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு புத்தகத்தை எடுத்தார், புத்தகத்தில் ஒரு அடையாளம் வச்சார், இதை படிக்க சொல்லுங்க 2 பேரையும். யார் 2 பேரு? அம்மாவும் அப்பாவும், குழந்தையினுடைய அம்மாவும் அப்பாவும், அவங்க தானே படிக்கணும். கொடுத்துட்டார். வீட்டுக்கு போனுச்சு, அந்த 2 பேரும் படித்தாங்க. 3 வருஷத்தில் 2 பிள்ளை. கேட்டது 1, கிடைச்சது 2. திருவாசகம். அது எந்த பதிகம் தெரியுமா? 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம். திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு, 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும், இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும், அருளை புரியாய் பொன்னம் பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. நான் ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன், அர்த்தமெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. யூடியூப்ல வருது, 658 பாட்டுக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். யூடியூப்ல வருது, திருவாசகம் அவ்வளதும் கேட்கலாம். என்ன கேட்டது 1, கிடைச்சது 2. அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரியவர் எங்கிட்ட பேசுறார். ஐயா என்ன செய்யணும்? என் மகன் ஜெர்மனியில் இருக்கிறான், குழந்தை இல்லை, என்ன செய்யணும்? பரமாச்சாரியார் சொல்லி இருக்கார், திருவாசகத்தில் 21ஆம் தலைப்பை படின்னு சொன்னேன். பெரியவர் சொல்றார், பையன் படிக்கணுமா இல்லை நானும் என் சம்சாரமும் படித்தா போதுமா? நான் சொன்னேன், யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ வேண்டாம்ங்கிறாரு. என்னங்க, எனக்கு வியாதி வந்தா நான் தானேயா மருந்து சாப்பிடணும்? எங்க அப்பாவா சாப்பிடுவாரு? எங்க அப்பா ஊசி போட்டுக்கட்டும், எனக்கு காய்ச்சல் விட்டு எப்படி போகும்? அவன் தானே படிக்கணும். புரியுதா? 3 செய்தியில் இன்னும் ஒன்று இதோட ஒட்டி சொல்லிவிட்டு போயிடுறேன். பகவான் ரமணர் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்கள்ல,
அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. மதுரையிலே சொக்கப்ப நாயக்கன் தெருவில் இருந்து 17 வயசு பிள்ளை புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போய் வெங்கடராமனுங்கிற பெயர் ரமணனாக மாற பாதாளலிங்கத்துக்கு கீழே உட்கார்ந்து பல காலம் தவம் செய்து சேஷாத்ரி சுவாமிகளால் வெளிப்படுத்தப்பட்டு ரமணராக இருக்கிறார். ரமணர் பிறந்தது திருச்சுழி. ரமணர் அம்மா பேரு அழகம்மை, அவங்க அப்பா பேரு சுந்தரமையர். இவர் சன்னியாசியா இருக்காரா? 18 வயசு பிள்ளை இப்படி சன்னியாசி ஆயிட்டானே. அம்மா அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு ஓடிட்டான். அப்பா வெங்கட்ராமா, உன்னை நம்பித்தானையா வீடே இருக்கு, நீ ரொம்ப கெட்டிக்காரன், நீ என்ன இப்படி வந்து சாமியா உட்கார்ந்துட்ட, வீட்டுக்கு வா. பகவான் ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வரமாட்டேன். தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? நான் வரமாட்டேன், வேண்டுமானால் நீ வா. அம்மா போயிட்டா ஊருக்கு. கொஞ்ச காலம் ஆச்சு. கடைசி காலம் அம்மா தேடி திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. திருவண்ணாமலைக்கு பெருமை தெரியுமா? சிதம்பரம் தரிசித்தால் மோட்சம், போயில்ல தரிசிக்கணும். திருவாரூர் பிறந்தால் முத்தி. எங்க திட்டம் போட்டா பிறக்க முடியும். திட்டு போட்டு பிறக்கிறதா இருந்தா நம்மெல்லாம் பில்கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம். திட்டம் போட்டு பிறக்க முடியாது. காசியில் இறந்தால் முத்தி. திட்டம் போட்டு சாக முடியுமா? எங்க ஊர்ல ஒரு செட்டியார் 19 வருஷம் காசியிலே இருந்தார். ஏன்? காசியில தான் சாகணும். யமனுக்கு அவர் அட்ரஸ் தெரியல. பேரன் கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்தாரு தேவகோட்டைக்கு. யமன் அட்ரஸை கண்டுபிடிச்சு விட்டேன். என்ன பண்ணுவீங்க? இறக்கிறது நம்மள்கிட்ட இல்லை, பிறக்கிறது நம்மள்கிட்ட இல்லை. சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணணும், போகணும். திருக்காலத்தில மிதிக்கணுமா, அதுவும் பெரிய காரியம். திருவண்ணாமலை நினைத்தால் மோட்சம். இன்னைக்கு தாஜ் கன்னிமாரா ஹோட்டல்ல உட்கார்ந்து நம்ம சாமி புண்ணியத்தில் திருவண்ணாமலையை நினைக்கிறோம். ஸ்மரணாத் அருணாசலே. நினைத்தால் மோட்சம் தருவது திருவண்ணாமலை. பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் இருக்கிறார். அம்மா வயசான காலத்தில் வந்துட்டார். பிச்சை எடுப்பார். அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு தானும் சாப்பிடுவார். ஆசிரமம் உண்டாக்கி விட்டது. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ். எனக்கு அதுதான் சொல்லி முடிக்கணும். ரமண பகவான் அம்மாவை மடியில சாத்திக்கிட்டார். படுத்திருக்காங்க. தலை பிள்ளை மடியில் கொடுத்து வைக்கணுமே. இப்படி பிள்ளை மடியில். இந்த தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைங்க. கடைசி கொல்லி போட்டது யாரு தெரியுமா? 4வது பிள்ளை. மூத்த பிள்ளை ராமன் காட்டுக்கு போயிட்டான். 2வது பிள்ளை பரதனை இவனே வேணாம்னு சொல்லிவிட்டான். 3வது பிள்ளை லக்ஷ்மண ராமனோட காட்டுக்கு போயிட்டான். 4வது பிள்ளை சத்துருக்கனன் தான் கொல்லி போட்டான். வேடிக்கை பார்த்தீங்களா? கிடைக்கணுமே. அந்த தாயை மடியில் சாத்திக்கிட்டார். காலையில் திருவாசகம் ஆரம்பிச்சிட்டார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பகவான் ரமணர் படிக்கிறார். கண்ணீர் கொட்டுகிறது. எல்லாம் சுற்றி உட்கார்ந்துட்டாங்க. காலையில் இருந்து 658 பாட்டா அப்படியே போய்கிட்டே இருக்கு. ராத்திரி 8 மணி ஆக போகுது. பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிடேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசேன், திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. என்னை அன்றைக்கு தடுத்து ஆட்கொண்டாய், அப்புறம் விட்டுட்டு போயிட்ட. நான் வேற யார்கிட்ட போய் நிற்பேன்? எனக்கு எல்லாம் போதும், என்ன வான்னு கூப்பிடு. நின்று அடங்கிருச்சு. பிள்ளை மடியில காதல திருவாசகன் கேட்க அந்த அம்மாவினுடைய ஆன்மா அடங்கிவிட்டது. பகவான் ரமணர் எந்திரிக்கிறார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். என்னங்க பணத்தை போட்டுட்டு சாப்பிடலாமா? பகவான் ரமணரை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. காலையில் பிடிச்சி யாரும் சாப்பிடல, வாங்கோ
திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. அம்மா சிவபெருமான் திருவடியில் அமைதி பெற்று விட்டாள். எல்லாரும் சாப்பிட்டாங்க, திரும்ப வந்தாங்க. திரும்ப திருவாசகம் 658வது பாட்டு. செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மாவை கொண்டே சமாதி வச்சாங்க. போதும், எனக்கு கொடுத்த நேரம் நிறைவடைந்து விட்டது. 40 நிமிஷத்துக்கு நான் பேசலாம் என்று கட்டளை. திருவாசகம் என்பது கடல். நாம் பண்ணின புண்ணியம் நல்ல சான்றோர்களுக்கு முன்னால் தருமமிகு சென்னையில் திருவாசகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். தொட்டு காட்டவில்லை, அங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டி இருக்கிறேன். அவ்வளவுதான். திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்? குழந்தை வேணுமா? 21ஆம் தலைப்படி. சார், கல்யாணமே ஆக மாட்டேங்குது. யாருக்கு? பையனுக்கு. 34 வயசாச்சு, பொண்ணு கிடைக்கல. கவலைப்படாதே, 17ஆம் தலைப்பு அன்னை 10 படி, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். ஓஹோ சார், பணம் வேணும் சார். வாழ்க்கையில் அதான் சார் முக்கியம். வைட்டமின் பாதான் சார் முக்கியம். பணம் வேணும் சார். பணம் வேணுமா? குலா 10 படி பொற்கிளியே கிடைக்கும் சார். சிவபெருமான் வேணும் சார். யாராவது கேட்பாங்களா? அது 80 வயசுக்கு மேலே பார்த்துக்குவோம். சிவபெருமான் கிடைக்கணுமா? சிவபுராணத்தை படியுங்கள். 95 வரி சிவபுராணத்தை படியுங்கள். சிவபெருமான் உங்கள் வீட்டு வாசல் படியில் வந்து நிற்பார். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். சொல்றாங்களா இல்லையா? நீ போய் கோயில் கதவை தட்டு, திறப்பார். நம்ம சைவ என்ன தெரியுமா சொல்லும்? நீ கோயிலுக்கு போறது அப்புறம்டா, உங்க வீட்டு வாசப்படியிலே சிவபெருமான் காத்து கிடக்கிறார். உங்க வீட்டு கதவை தர. புரியுதா? புரியலையா? வீட்டு கதவுன்னா இந்த கதவுங்க. சிவபெருமான் இங்கே தானே காத்து கிடக்கிறாரு. இங்கே பார்த்தா தானே அங்கே பார்க்கலாம். உள்ளத்தில் பார்த்தா தான் வெளியில் பார்க்கலாம். கடவுள் இங்கே தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பது திருவாசகம். நம்முடைய சைவ திருமுறைகளில் நடராஜாவுக்கு பக்கத்திலே திருமுறைகள் வைத்திருப்பார்கள். நடராஜாவுக்கு பக்கத்திலே சிவகாமி இடது பக்கம், மாணிக்க வாசகர் வலது பக்கம். ஒன்று சொல்கிறேன், சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை வைத்து வழிபடக்கூடிய மரபு தமிழ்நாட்டில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகம், அதுக்கு பூஜை. பூஜை நடத்திட்டு படிக்கணும். சும்மா பூஜையை முடிச்சுட்டு தீபத்தை காட்டிட்டு விட்டுறப்படாது. திருவாசகத்தை எடுத்து படிக்கணும். வாழ்க்கையில் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு கிடைக்கும். அதை சொல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்தது. ஏன் தெரியுமா? இது குருநாதனுக்கு நாம் வணக்கம் செலுத்தக்கூடிய மேடை. சிவபெருமானே குருநாதனாக வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்தார். அதனாலே திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சிவபெருமானுக்கு திருவிழா கிடையாது. சிவபெருமானுக்கு தேர் கிடையாது. யாருக்கு தேர்? மாணிக்க வாசகருக்குத்தான் தேர். மாணிக்க வாசகருக்குத்தான் திருவிழா. தமிழ்நாட்டில் 4 ஊர்கள் முக்கியமானவை. ஒரு ஊர் அம்பாளுக்குத்தான் எல்லாம். அப்பவே சொல்லிட்டேன். யாரு? மீனாட்சி, மதுரை. இன்னொரு ஊர் அப்பாவுக்குத்தான் எல்லாம், சிதம்பரம், நடராஜா. சிவகாமி யாரு? மிஸ்ஸஸ் நடராஜா. சிதம்பரம் அப்படித்தானே, நடராஜா தானே தேர்ல வருவாரு. 3வது ஊர் பிள்ளைக்கு பெருமை, புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரங்கோயில் செல்வ முத்துக்குமாரசாமி. 400 கோடி மதிப்புள்ள நகையை போட்டு செல்வ முத்துக்குமாரசாமி. அவருக்கு பேரே செல்வ முத்துக்குமாரசாமி. அவருக்குத்தான் மரியாதை போறா. புள்ளிருக்கு வேலூர். 4வது ஊர் அடியாருக்குத்தான் பெருமை. ஆண்டவனுக்கு எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் சிவலிங்கம் கூட அங்கே கிடையாது. வெறும் ஆவுடை மட்டும்தான் உண்டு. திருப்பெருந்துறைக்கு பேரு ஆவுடையார் கோயில்னு பேரு. மாணிக்க வாசகருக்குத்தான் எல்லாம்.
மாணிக்க வாசகருக்குத்தான் தேர், மாணிக்க வாசகருக்குத்தான் திருவிழா. இன்றைக்கு மாணிக்க வாசகர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். எல்லாம் மனசுக்குள்ள அடைதல. நான் சொன்னதில்லை ஒன்றாவது புரியுமில்ல, எல்லாம் புரியாட்டாலும் அது போதும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய தன்வீர் சுவாமிகள், தயானந்த சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு உங்க எல்லாரு திருவடிகளையும் விழுந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இனிமேலாவது ஒரு நாளைக்கு ஒரு திருவாசகத்தையாவது படியுங்கள். தேன் எப்படி இருக்கும்னு சொன்னா புரியாது, நாக்கில் வச்சாத்தான் புரியும். நான் தேன் இனிக்கும்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு திருவாசகத்தை படியுங்கள், ஒரு பாட்டை படியுங்கள், ஏதோ உங்களுக்கு பிடிக்கிற பாட்டு, புத்தகம் கிடைக்கும், அப்புறம் பாருங்கள், மிகச் சிறப்பாய் இருப்பீர்கள் என்று கூறி இந்த உரையை மாணிக்க வாசகப் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி, பெரிய சான்றோர்கள், பெரியவர்கள், வள்ளல் பெருமக்கள், தொழில் அதிபர்கள், நடிகர்கள், நீதியரசர் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை மாணிக்க வாசகப் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பரீட்சை எழுத போகிறவன் பாட புஸ்தகத்து மூட்டையை பிள்ளையார் தலை மேலே வச்சுட்டு போட்டான். பதறி போய் பாட்டி பார்த்துட்டு, ஏண்டா அப்படி வச்சேன்னு, நீ தானே சொன்ன கடவுள் மேலே பாரத்தை போட்டு பரீட்சை எழுதுன்னு. அவனுக்கு விளக்கமாக சொல்லணும் சார், இதை இப்படி செய்யணும், இதை இப்படி சொல்லணும். மீண்டும் எல்லாமே வரலாறு இல்லை, புராணம் கிடையாது சார், எல்லாமே உண்மை. 63 நாயன்மாருடைய சரித்திரம் இருக்கிற சாதாரணமானதில்லை. தன்னுடைய பக்தி கூட போதாதுன்னு வாழ்ந்த புண்ணியவான்கள் வாழ்ந்த மண், நடமாடிய மண்ணிங்க அந்த மண்ணை. முற்றம் துறந்த பட்டினத்தாரை விட மகிழ்ச்சியானவங்க யார் இருந்தாங்க? பட்டினத்தாரை எல்லாத்தையும் திறந்துட்டார் சார், தூக்கி எறிஞ்சிட்டார். காதற்ற ஊசியும் வாராது காணம் கடைவழிக்கன்னு ஒரு ஒற்றை வரி தான் அவரை ஞானியாக்கியது. ஒரு வரி, ஒரு சொல்லு போதும் சார், ஒரே ஒரு சொல்லு போதும் ஒருவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. தீண்டாத எம்மை திருநீலகண்ட மானைன்னு சொன்னதுனால திருநீலகண்ட நாயனார் என்ன பண்ணார்? கடைசி வரைக்கும் இந்த இளமை காலத்தை தன் மனைவி மீது கைப்படாமலேயே பாதுகாத்தார். ஒற்றை சொல். அதனால எதுலையுமே ஒரு சத்தியம், தர்மம் இருக்கணும்னா செயல்களை இன்னைக்கு அதை வலியுறுத்தணும் சார். சத்தியம்னா என்ன, தர்மம்னா சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சார் 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு தாசில்தாரு ஆபீஸ்ல தோட்டத்தை பக்கம் எட்டி பார்த்தார் சார். கிணத்துல எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு, மழை பெய்யலையே தண்ணி இருக்குதுன்னு பார்த்தார். 100 அடி ஆழம். எட்டி பார்த்த வேகத்துல இடறி விழுந்துட்டார் உள்ள. சத்தம் கேட்டு அத்தனை பேரும் ஓடி வந்தான். ஐயோ தாசில்தார் உள்ள விழுந்துட்டாருன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற கயிறெல்லாம் திரட்டி 100 அடிக்கு கயிறு முடி போட்டு உள்ள விட்டு கையில பிடிச்சிக்க சொல்லி பகவான் எப்படியே காப்பாத்திட்டாருன்னு பாதி தூரம் தூக்கின்னு வந்தான். வாசல்ல நின்று இந்த பியூன் ஓடியாந்தான் சார், இந்த தாசில்தார் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாருன்னா. தூக்கின வேகத்தில் விட்டுட்டு போட்டான் சார். அடுத்த தாசில்தாரை வரவேற்க போயிட்டான்னா இது எவ்வளவு சுயநலம். ஒருவனால் நமக்கு பயன் ஏற்படுகிற வகையில் தான் அவனுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் அதில் இருக்குது இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பார்வை அப்படி போயிட்டு. அப்படிலாம் நினைச்சிருந்தா நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருப்பாங்களா? விடுதலை கிடைத்திருக்குமா சார்? தன்னுடைய வீட்டையே மறந்து இந்த நாட்டையே வீடாக மதித்தனால் தான் அண்ணல் காந்தியடிகள் தேசத்தந்தையாக மாறினார். அவர் வீட்டுக்கு என்ன சொத்து சேர்த்தாரா? பிள்ளைகளுக்கு பதவி வாங்கி கொடுத்தாரா? என்னையா பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். அவர் வீட்டுக்கு உரிய தந்தையாக வாழல, இந்த நாட்டுக்குரிய தந்தையாக வாழ்ந்தார். அதனால தான் அவர் தேச பிதான்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு பெரிய ஒரு பெருமைக்குரிய இடம். யோசிச்சு பார்க்கலாம். நல்ல பிள்ளைகள் இருக்காங்க சார், நல்லவங்க இருக்காங்க. நாம என்ன சொல்றோம், கெட்டவர்களையே காட்டுகிற ஊடகங்கள். யார் யார் எங்கெங்க சின்ன சின்ன கெடுதல் நடக்குது அதான சார் ஊடகங்கள் காட்டுது. இப்போ நம்ம கண் முன்னால திரும்ப திரும்ப தவறுகளை காட்டுது. தவறுகளை பார்க்க பார்க்க தவறை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் தான் மனிதனுக்கு வரும். ஏன்னா கேட்கறத விட படிக்கிறத விட பார்க்கறது பதியும். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதில் பார்க்கற போது நல்ல காட்சியா காட்டுங்களேன், நல்ல காட்சியா காட்டுங்களேன்.
நம்ம தேசத்தின் பண்பாடுன்றது சாதாரணமான விஷயம் சார். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு சுதந்திர தினம் வருது, ஒரு குடியரசு தினம் வருது, ஒரு தேசத்தையாகிய ஒருத்தனை பேட்டி எடுப்பானா எவனாவது? சுதந்திரம்னா என்னன்னு தெரியாத ஒரு நடிகை பேட்டி எடுக்கிறான். அது சுதந்திரம்ன்ற வார்த்தையை வர்றதுக்கு அவன் பிராக்டிஸ் பண்றான் இல்லையா? அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமை சொல்றேன், நான் தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா எவ்வளவு சிக்கல்கள், நெருக்கடிகள். இந்த நெருக்கடியிலும் நிமிர்ந்து நிற்கிறான் பாருங்க பல பிள்ளைகள். அவங்களை காப்பாற்றணுன்றேன், நல்ல பிள்ளைகளை காப்பாத்துங்கன்ற. நான் நல்ல பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்போம் சார். ஒரு முறை நான் இன்னும் கூட சொல்றேங்க, குடும்பம் என்றாலே கோயிலாக மாறணுன்றது எப்ப தெரியுமா? தாயும் தந்தையும் எல்லாரும் மனசு விட்டு உட்கார்ந்து ஒரு நாள் 1 மணி நேரம் பேசுங்க சார். அது கோயிலா மாறுதா இல்லையான்னு பாருங்க. மாறுதா இல்லையான்னு பாருங்களேன். நிச்சயம். இப்ப நம்ம சிவாலயத்துக்குள்ள போறோம் சார். சிவாலயத்துக்குள்ள போறோம். போன உடனே என்ன பண்றோம்? இடது பக்கம் பார்த்தா விநாயகர் பெருமான் இருப்பார், வலது பக்கம் முருகப்பெருமான் இருப்பார், உள்ளே சர்வேஸ்வரன் இருப்பார் ஆலை கர்ப்பகிரகத்துக்குள்ள. இந்த பக்கம் பார்த்தா அம்பாள் காட்சி கொடுப்பார். அப்ப உள்ள நுழையிற என்ன பார்க்கறான்? உள்ள ஒருத்த பார்த்தனே அப்ப தந்தை தாய் பிள்ளைகள் ஒரு குடும்பத்தையே வழிபாடு பண்றான். பெருமானே சர்வேஸ்வரா, நீ குடும்பமா இருக்கிற மாதிரி என் குடும்பமும் சுபிட்சமா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனையோட நம்ம வெளியில வரணும். அந்த எண்ணத்தோட வீட்டுக்கு வந்தா பரவாயில்லை. குடும்பம் அப்படி இருக்கும். பிரகாரம் வருகிற போது நவகிரகத்தை சுத்துறான். 9 முறை சுத்தி அது மனதில் பதிஞ்சு போகுது. 9 கிரகங்களும் ஒன்று பார்க்கவே பார்க்காது. குடும்பமும் அப்படித்தான் இருக்கிறான். இவன் அவனுக்கு பிடிக்கல, அவன் இவனுக்கு பிடிக்கலன்னு இருக்கிற 5 பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அது கருவிகள் பிரித்தாளுது. இப்போ பதைச்சு போன ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஸ்டெல்லு டேபிளில் பார்க்குறான், அமைப்பாளர் வீட்டில் பார்க்குறான், அது அலறுது செல்லு. பார்த்தா பகீர்னு ஆகி போச்சு. ஹஸ்பண்டு 1 ஹஸ்பண்டு 2ன்னு போட்டுக்குது. தாயே இருக்கிறது ஒருத்தன் தானே, ஏன் இப்படி என்ன இல்லை அவர் 2 நம்பர் வச்சிருக்கிறாருன்னு. அவன் 2 நம்பர் வச்சுக்கிறது அப்படியா சோர் பண்ணுறது? அப்போ நம்ம இதுக்கு கூட பாடம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டுதா இல்லையா சார்? எங்கள் தாத்தா சொல்லிக் எங்கள் பாட்டி சொல்லிக் கொடுப்பாங்க சார். தேவரி தாத்தா அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். என்ன அழகான பண்பட்ட வார்த்தைகள், இன்னும் மறக்க முடியாது. அந்த கடிதத்தில் நான் சேர்த்து வச்சிருக்கேன் சார். கடிதம் ஒரு பண்பாட்டை வளர்த்தது தெரியுமா? கடிதம் ஒரு உயிர். கடிதம் ஒரு உயிர் சார். அது இன்னைக்கு மெசேஜ், அது எதுக்கு? கடிதம் ஒரு உயிர், ஜீவன். அது இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க தாத்தா கையெழுத்து பார்க்கும் போதெல்லாம் தாத்தாவுடைய முகம் தெரியுது சார். ஜீவனுள்ள கடிதங்கள் நடமாடிய மண்ணிலே ஜீவனற்ற ஒரு மெசேஜோட போச்சு. கல்யாண பத்திரிகை வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். தாம்பரத்தில் ஒருத்தன் அப்படிதான் சார், கல்யாண பத்திரிகை நான் நேரில் வந்தது போல் நினைத்து கொண்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டான். அவன் ஒரு 2000 ரூபாயை படம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி இதை நான் நேரில் வந்து வைத்த மொய் பணம் போல் வைத்துக் கொள்ளும்னு அனுப்பிட்டான். நீ என்ன வழிகாட்டி அதே வழியில் நான் வரேன். மனிதன சத்தியம் தர்மம் அது உண்மைங்க. சத்தியமும் தர்மத்தோட நம்ம நடந்தோம்னா அது வாழ்க்கை. அதுதான் பக்தி சொல்லிக் கொடுக்குது. சத்தியத்தை கைவிடாத, தர்மத்தை கைவிடாத, எந்த சூழ்நிலையிலும் 2ஐயும் கைவிடாத. தர்மத்தின் வாழ்வுதனை சூதகவும் தர்மம் மறுபடி வெல்லுமெனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழிதேடி விதி இந்த செய்கை செய்தான் கருமத்தை மேன்மேலும் காண்போம். இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் தனு உண்டு அதன் பேர் காண்டீபம் என்றாலும் மகாகவி பாரதி சொல்லுவார். தர்மம் என்னைக்கும் ஜெயிக்கும்டா, ஜெயிக்கும். கொஞ்சம் லேட் ஆகும். காலதாமதமானாலும் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தர்மம் தான் வெல்லும். தர்மம் தான் வெல்லும். அப்ப நம்ம பொறுத்து இருக்கணும். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம். அந்த வல்லமையான ஒரு அருமையான உயரிய பண்பாட்டை விதைத்தது நம்ம. நிறைய பேர் கேட்டாங்க சார் 2020 வல்லரசு ஆகும்னு சொன்னாரு அப்துல் கலாம், நடந்துதான்னாங்க. ஏன் நடக்கல? கொரோனா காலத்தில் எண்ணி 11 மாதத்தில் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு உலக நாடுகளுக்கு நம்ம உதவணுமே. அதை விட வல்லரசு என்னையா வேணும்? அடுத்தவனை அழிப்பது வல்லரசு அல்ல, அடுத்தவனை காப்பாற்றுவது தான் வல்லரசு. நம்ம வல்லரசுக்கு அர்த்தம் தெரியணும். நல்லரசு எதுவோ அதுதான் வல்லரசு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால தான் நான் உங்களை வணங்கி கேட்கிறேன். அவன் நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேணாம், நல்ல மனிதன் என்ற பெயரோடு வலம் வந்தால் போதும். என ஒரு பண்புள்ள மனிதனாக மதிக்கத்தக்கது. யார் ஒருவரை பார்த்து நம்மை அறியாமலே கை வணக்கம் செலுத்துகிறதோ அவன் நல்ல மனிதன் அர்த்தம்.
நல்லவர்கள் கிடைக்கிறது போதும். நல்லவன் தான் சார் உருவாகணும், நல்லவர்கள் உருவாகணும். அந்த நல்ல பண்புகளை நமக்கு நிறைய கதைகள் எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜருடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கு. இல்ல திருக்கோட்டிய நம்ம கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா என்று 8 எழுத்து மந்திரத்தை சுற்றி இருந்த 1,00,000 பேருக்கும் போதித்தார் அல்லவா, உபதேசித்தார். அதுல ஒருத்தன் ஓடி போய் குரு கிட்ட சொல்லிட்டான். அது அந்த காலத்துல அந்த பழக்கம் வந்திருக்குது. போல் சொல்றது குரு கிட்ட ஓடி போனான். அவன் நல்ல பேர் வாங்கணும்ல குரு கிட்ட. அங்கிருந்து ஓடி போய் இந்த மாதிரி உங்களுடைய ஆணையை மீறி விட்டான். விசாரிக்கிறாரு குரு, ஆச்சாரிய பெருமகனை கூட்டு எதிரில் விசாரிக்கிறார். ஆணையை மீறினாயா? மீறினேன். மீறினால் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? நரகம் கிடைக்கும். நரகம் கிடைக்கும் என்று தெரிந்திருந்துமா இதை செய்தாய்? குருவே, ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை பிரத்யாருக்கு குருவினுடைய ஆணை மீறி சொல்லக்கூடாது என்பது உண்மை. ஆனால் அந்த சத்தியத்தை தர்மத்தை நான் மீறி 1,00,000 பேருக்கு நான் சொல்லிவிட்டேன் என்றால் யான் ஒருவன் மட்டுமே நரகம் போவேன், கேட்டவர் அத்தனை பேரும் சொர்க்கம் போவார்கள் அல்லவா. குரு சொன்னார், ராமானுஜா இன்று முதல் நீ குரு, நான் சீடன். உலக வரலாற்றிலேயே குரு சீடனாகி சீடன் குருவான வரலாறு பெருமானார் உடையவர் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. அந்த பரந்த மனம், பரந்த பண்பாடு எவ்வளவு பெரிய விஷயம். அதனால தான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்களை வாழ்க்கையை கொண்டாடும் சார். ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் வாழ்க்கை. வாழ்க்கையில அது இருப்பதிலே இழந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கொரோனாவில் அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு, நம்ம பட்டுக்குமா, நமக்கு மட்டுமா அந்த பிரச்சனை? சர்வதேச பிரச்சனை சார், சர்வதேச பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் 2 விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய அடிமட்டத்துக்கு போனது நம்ம கண்கூடாக தெரியுது. மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து, துபாய் இதெல்லாம் சுற்றுலா தலங்களாக மாறி இருந்து தன்னுடைய ஜீவனை நடத்தி கொண்டு வந்தது. இந்த 2 ஆண்டுகள்ல அவங்களும் திணறிக்கிட்டு இருக்காம போ, வெளியில தெரியல. ஆனால் ஆன்மீகத்தை ஆணிவேராக கொண்ட நம்ம பாரத பூமி தான் தடுமாற்றத்திற்கு ஆளாகாமல் இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. பெருமை அடையணும். காரணம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை அப்படி, நம்ம நம்பிக்கை எப்படி, நம்ம நம்பிக்கை எப்படி. அதனால தான் மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்துறேன். ஒரு செடி வளர்கிறது என்றால், ஒரு செடியை வளர்க்கிறோம், ஆடு மாடுகள் மேயாமல் பாதுகாத்து அந்த செடியை வளர்த்து விட்டால் அது மரமாகி எந்த ஆடு மாடுகள் அந்த செடியை மேய்வதற்கு வந்தனவோ அத்தனை ஆடு மாடுகளும் அந்த மரத்தின் நிழலிலே படுத்து ஓய்வெடுக்கும். நம்முடைய ஆன்மீகம் பக்தி மார்க்கமும் அந்த நம்பிக்கை என்ற செடிதான். அந்த நம்பிக்கை என்ற அந்த ஆன்மீக செடியை விருட்சமாக்குவோம். யாரெல்லாம் அதை எதிர்க்கிறார்களோ, நம்பிக்கையை தகர்க்க முற்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கூட பிற்காலத்தில் அங்கே இளைப்பாறுவார்கள். இது சத்திய தர்மம். இந்த நம்பிக்கை தானே சார், நாளைக்குன்றது நம்பிக்கை தானே சார். அதனாலதான் சொன்ன காதற்ற ஊசியும் மாறாது காண கடை தூக்கி எறிடாந்தார் பட்டினத்தார். தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில வந்தார். இவரை பார்த்தார் பத்ரகிரியார், மிகப்பெரிய மகாராஜா, அவர் சகல சௌபாகியங்களும் நிறைந்தவர். அவர் பார்த்தார் துறவி. அதனால சார் நம்ம இதுல பாருங்க, இல்லறம் துறவரம், அதுல கூட அறம் இருக்கு பாருங்க. துறவா போனாலும் அறம், இல்லறத்தில் இருந்தாலும் அறம். இது இல்லற தர்மம், அது துறவர தர்மம். ரெண்டுத்துக்கும் ஒண்ணு உண்டு. இது மாதிரி நீங்க ஒரு பண்பட்டது எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது சார், பண்பட்டது எங்க பார்க்க முடியாது. அதனால தான் நான் மீண்டும் சொல்றேன், இல்லறதான் இல்லறத்தோட சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சி தான் அங்க மையம். அங்க யார் யார் கோயில், நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னேன், வீடு ஒரு கோயில், பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம்னா பாரதி. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோவில்னு ஒன்று இருந்தாதான் சார் அந்த ஊரே நல்லா இருக்கும். ஏன்னா அத்தனை பேரும் ஒன்னால் சேர்ந்து ஒருமித்த ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்க்கிற ஒரே இடம் நம்ம தேசத்து ஆலயம் மட்டும்தான். அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா தமிழ்ல 4 சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4க்கு என்னடா உதாரணம்னா ஆலயம், தொழுவது, சாலவும் நன்று. அதனாலதான் எல்லாரும் கோவில்கள் வரோம். இதை இத்தனை பேரும் ஒன்னா சேர்க்கிறோமே. இந்த கணபதி ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கிறதுனால இவ்வளவு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஒருமித்த மனதோடு ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்றோம். அப்ப மானுடத்தின் ஒற்றுமையை மகத்தாக செயல்படுத்துவது ஆலயம் ஒன்றுதான். அதனால்தான் சொன்ன ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி. எவ்வளவு பெரிய விஷயம்.
எவ்வளவு பெரிய விஷயங்கள் கோவில். இன்னும் சொல்ல போனால் நீங்க வடக்க போக போக பாருங்க, மன்னர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கும். இது அந்த ராஜா வாழ்ந்த மாளிகை, இந்த ராஜா வாழ்ந்த மாளிகைன்னு. தெற்கே வாங்க, சோழனுக்கோ பல்லவனுக்கோ பாண்டியனுக்கோ சேரனுக்கோ அவன் வாழ்ந்த வீட்டுக்கு எங்கேயாவது அடையாளம் இருக்குதா? எங்கேயுமே கிடையாது. எழுதி வச்சுங்க, எங்கேயுமே கிடையாது. அவன் கட்டிய திருக்கோவில்களுக்கு அடையாளம் இருக்கிறது. அவன் கட்டின கோயில்கள் 1000 ஆண்டுகளையும் ஜெயித்து வானோக்கி நிமிர்கிறது. ஏன்னா கோவில தான் பெரிய வீடா கட்டினான் அவன். கோவில தான் அவனுக்கு ஜீவனே. ஒரு அம்மா நிறைமாத கர்ப்பிணி சார், நிறைமாத கர்ப்பிணி. ஜோதிடர் சொல்றார், கணிக்கிறார், ஒரு நாழிகை கழித்து இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அந்த பிறக்கிற ஆண் குழந்தை ஏராளமான சிவாலயங்களை கட்டுவான் என்று ஜோதிடம் நிர்ணயிக்கிறது என்று சொன்ன போது அந்த அம்மா கேட்ட உடனே என்ன தலைகீழ தொங்க விடுன்னு சொல்லிட்டான். தோழியர்கள்லாம் வந்து அந்த அம்மாவை பிரசவிக்கிற நேரத்தில் தலைகீழ தொங்க விட்டாங்க. ஒரு நாழிகை கழித்து கீழே இறங்கினாங்க. குழந்தை பிறந்தது. தலைகீழாக இருந்ததுனால அந்த பிறக்கிற குழந்தை சிவந்த கண்களோடு பிறந்தான். அந்த சிவந்த கண்களோடு பிறந்த குழந்தைக்கு கோச்செங்கன் சோழன் பேர் வச்சாங்க. கமலவதின்றது அந்த அம்மா தாயார் பேரு. கமலவதி தலைகீழ தொங்க விட்டு மரணத்தை அடைந்து விட்டார்கள். ஆனால் அதை கேள்விப்பட்ட கோச்செங்கன் சோழன் என்ற அந்த மன்னன் 70 சிவாலயங்களுக்கு மேல தமிழ்நாட்டில் கட்டினான். அப்போ எவ்வளவு பெரிய தியாகங்கள் நடந்திருக்குது, எவ்வளவு பெரிய தியாகங்கள் நடந்திருக்கு. சாதாரணமானது இல்லை சார். நம்முடைய சமயத்தினுடைய வளர்ச்சி, சமயத்தினுடைய எழுச்சி, பக்தியினுடைய தோற்றம் வளர்ச்சி, அதனுடைய முதிர்ச்சி ஒருவரால் அல்ல, பல காலங்களில் பல பேர்களால், ஞானிகளால், முனிவர்களால், வேத விற்பனர்களால் இது வளர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான சமயம். சாதாரணமானது அல்ல. இதனுடைய வேர் பறந்து விரிந்த மிக பிரம்மாண்டமான வேறு. இதை யாராலும் அசைக்கவே முடியாது. நாளுக்கு நாள் வளருமே தவிர இது தளரவே தளராது, வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கம் செழித்த பூமி. சாதாரண எவ்வளவு பெரிய பண்பா. அதனால சொன்ன பத்ரகிரியார் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாருன்னு சொன்னல. ஒரு மடத்துல ஒரு பக்கமா பட்டினத்தார் உட்கார்ந்துங்கிறார், அந்த பக்கமா எதிரில் பத்ரகிரியார் உட்கார்ந்துங்கிறார். அங்கிருந்து ஒருத்தன் வந்தான். இவரை பார்த்துட்டு ஏதாவது யாசகம் கொடுங்களேன்னா பட்டினத்தார. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதை எதிரில் மகாராஜா உட்காந்துங்கிறாரு பாரு, அவரை போய் கேளு. யார்? பத்ரகிரியார். அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு தான் வந்து துறவியா உட்காந்துங்கிறார். அவரும் அதே மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து எழுந்து வந்தார் பத்திரிகையார். உண்மை மாதிரியா தான் நான் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டேன், என்ன மகாராஜான்னு எப்படி சொல்லுவீங்க? ஆமா, என்னை விட நீ மகாராஜாயா? கையில திருவோடு வச்சுக்கிறிய? நான் அந்த திருவோடு கூட இல்லையே என்கிட்ட. நான் கையில இல்லை வாங்கி சாப்பிட்றேன், கையில் இல்லை வாங்கி சாப்பிட்றேன். நீ திருவோடு வச்சிருக்கிய, அப்ப என்ன நீ மகாராஜா தானே? அந்த திருவோட்டையும் தூக்கி போட்டாரு. எப்படிங்க புனிதர்கள், எப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்ந்திருக்கிற நாடு, சிந்திச்சு பார்க்கலாம். அதனால்தான் நாவுக்கரசர் வென்றார். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கு ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவேடு திருவொற்றியூரில் இறைவனை வென்றார். அப்பா, உன்னை நினைக்கிற ஆத்மார்த்த பிரார்த்தனை பண்றக்கூடிய மனசை எனக்கு இப்பயே கொடு. பிற்காலத்தில் சம்சார கடலில் நான் மூழ்கிட்டேன்னா உன்னை நினைக்கிற எண்ணம் வராதப்பா, இப்பயே கொடுத்துருவோன்னு பிரார்த்தனை பண்ற. இப்ப தர்மம். அதனால தான் நான் சொல்றதுங்க, இல்லறத்தில் இருக்கிறீங்களா, இல்லற தர்மத்தோடு இருங்க. துறவரமா, துறவர தர்மத்தோடு இருங்க. உலகத்திலே அந்த துறவு என்பது சாதாரணமானதல்ல. அத்தனையும் துறப்பதுதான் மிகப்பெரிய துறவு. நம்ம கண்கண்ட தெய்வமாக காஞ்சி மகா பெரியவரை பார்த்துருக்கோம். பெரிய அவரை நம்ம நினைச்சு அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் நம்ம இருந்தோம்ன்றது பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். அது பெரிய பாக்கியம். உலகமே கண்டு வணங்கக்கூடிய மாபெரும் தெய்வம். உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறி என்று சொன்னவர். அதுல பெரிய வரலாறே இருக்கு. அதனால நமக்கு அந்த பாக்கியத்தை நினைச்சு நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்தும். நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கணும் சார். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக கடவுள் கொடுத்த கொடை. அது இப்ப இருக்கிறதே சந்தோஷமா. 1000 குறைகளை சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? குறைகளை தவிர்த்து நிறைகளை. ஏன்னா நான் உட்கார்ந்த போது கூட சங்கரா டிவியில நம்ம நண்பர் ஐயா அந்த மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்தெல்லாம் சொன்னார்.
மெய்ப்பொருள் நாயனாரை நேருக்கு நேர் வெல்ல முடியாது என்று கருதி முத்தநாதன் ஓலைச்சுவடிக்குள்ளே வாளை மறைத்து கொண்டு வந்து ஆகமத்தை போதிப்பது போல அருகில் வந்து உட்கார்ந்து அவர் தலையை கொய்து விடுகிறான். தத்தன் என்ற வாயிற்காவலன் வந்து தடுக்கிறான். தத்தான் அமரேகான் என்று தடுத்து ஆட்கொண்டு அவரை எல்லைக்கு வரைக்கும் கொண்டு போய் பாதுகாப்பா விடுனார். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்லி கொடுத்த பக்தி மார்க்கம் நம்முடைய மார்க்கம் சார், சாதாரணமானதில்லை. அதனால தர்ம சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அம்மாவால் தான் முடியும், அம்மா தான் முதல் தெய்வம். அதனால தான் தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னு. சின்ன குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் அந்த மாதிரி விளையாட்டுலாம் பண்ணி கொடுத்தாங்க, இப்போல்லாம் இருக்குதோ இல்லையோ. எங்கே கொடுக்குறாங்க, ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பால் சாதத்தை போட்டுவிட்டு கொடுத்துட்டு செல்லை கையில் கொடுத்தா அதுவே பார்க்குது, அதுவே சாப்பிடுது. எவ்வளோ சாப்பிட்டோம்னா அதுக்கும் தெரியல, எவ்வளோ வச்சோன்னு அம்மாவுக்கும் தெரியல. இல்லை, ரொம்ப தர்ம சங்கடம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. உள்ளங்கையை நீட்டை வச்சு முழங்கையை வச்சு பப்பு கடைன்னு அம்மா சொல்லி கொடுத்து, இது பருப்பு பூவா, இது நெய் பூவா, இது ரசம் சாதம், இது மோர் சாதம் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அம்மாவுக்கு ஒரு ரூபாய், அப்பாவுக்கு ஒரு ரூபாய், தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அண்ணன் அண்ணி அக்கா தங்கன்னு உறவுகள் அத்தனை பேரையும் உணவோடு உணர்வுள்ள உறவையும் சொல்லி கொடுப்பது. என்ன லெசன் நடக்குது பாருங்க. உறவையும் சொல்லி கொடுத்து கடைசியில் உனக்கு கடைசியிலன்னு சொல்லி கொடுத்து எல்லாரும் கொடுத்து நீ சாப்பிடணுன்ற பண்பாட்டை சொல்லி அந்த குழந்தைக்கு நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு ஒரு பாட்டை சொல்லி அப்படியே பக்கவாட்டத்தில் அது சிரிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு கிச்சு மூட்டுவான். அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த மண்ணியா அந்த மண். எல்லாம் போச்சே. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தானே மாறுது. எல்லாமே போச்சே. யார் கொடுத்தாலும் வாங்காது, யார் முகத்திலையும் முழிக்காது, 2 அடி தள்ளி நில்லு. எவ்வளோ கொடுமைக்கு வந்தோம் சார். எப்படிலாம் மனுஷன் மாறினான் தெரியுமா? உண்மையிலேயே எங்கள் சின்ன மாமனார் சார், அவர் 2வது வேலை வரும்போது கூட அவர் அது என்னம்மா ஒரு நல்லா மாஸ்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு அப்படி வாக்கிங் போகிறதுக்கு குறையவே குறையாது. ஒரு நாள் நம்ம தெரு பக்கமாக போனார். ஐயோ போகிறாரு, சும்மா காலங்காத்தால் போகிறாரு, காப்பி சாப்பிட்டாரு இல்லையோன்ட்டு. மாமா வாங்கன்னு ஹாலில் உட்கார வச்சு உள்ளே போய் ஒரு டம்ளர் காப்பி அழகாக சூடாக கொண்டாந்து கொடுத்தேன் சார். மாஸ்க் எடுத்துகிட்டு சாப்பிட்டார். சாப்பிட்டு கண் கலங்கி நின்னார். ஏன் மாமா என்னாச்சு? என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பெத்த புள்ள கூட என் மேலே அவ்வளோ அக்கறையாக இல்லை. எங்கள் மாப்பிள்ளைன்ற ஒரு உரிமையில் நீ வந்து எனக்கு இவ்வளோ செய்கிறியடா. காலங்காத்தால் இந்த சின்ன மாமா நல்லா இருக்கணும்னு கபசர குடிநீர் கொடுத்த பத்தியா? நான் கொடுத்தது காப்பிங்க. ஏன்னா மனுஷனுக்கு மனசு பேதலிச்சு போய் கொரோனா வந்து போனவனோட அந்த பயத்தில் போனவன் தான் அதிகம். காஃபி கூட அவருக்கு கபசர குடிநீராக மாறி போச்சு. போட்டார். போன பிற்பாடு உள்ளே போனேன். அவர் சித்தப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டால், நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அதை சொல்லிட்டாருன்னு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு மனசு பேதரிச்சு போயிருந்தது சார். அப்போது இல்லை, யாரை பார்த்தாலும் பயந்தான், எதை பார்த்தாலும் பயந்தான். அதனால தான் பாரதி சொன்னான், பயமெனும் பேய்தனை கொல்வோம்னா. பக்தி உடையார் காரியத்தில் பதறார். நீ நம்பிக்கையோடு பக்தி வீடா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன், கோவிந்தன், மாதவன், யாதவன், கேசவன் அத்தனை நாமாவளிகள் சொல்றமே. எதுக்கு? உனக்கு பாதுகாப்பு மந்திரம் ஒன்று சுத்தி இருக்குது, உன் நாவிலே இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லு. 5 எழுத்து மந்திரத்தை ஓம் சிவாய நம சொல்லு, ஓம் நமோ நாராயண 8 எழுத்து மந்திரம் சொல்லு, ஓம் சரவணபவன் 6 எழுத்து மந்திரம் சொல்லு. 5ம் 6ம் 8ம் உனக்கு நாவிலே நடமாடினா உன்னை எந்த ஆபத்தும் சுத்தி வராதரா. நீ நிமிர்ந்து இருப்ப. ஏன் சமயத்தை போதி சமயத்தை பரப்ப வேண்டும் என்று மேலை நாட்டிலிருந்து வந்தவனை கூட ஆட்கொண்டது எந்த தெரியுமா? மாணிக்க வாசகர் தந்த உயர்ந்த ஒரு தொடர் தான் அவனையும் ஆட்கொண்டது. டாக்டர் ஜியு போப்புன்றவர் தன்னுடைய நாள் டைரியில முதல்ல எழுதுற வார்த்தை என்ன தெரியுமா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு அந்த மணிவாசகர் தந்த மணியான தொடரை எழுதிட்டு தான் டைரி எழுதுவார். எப்படிலாம் இருந்திருக்கு. எவ்வளவு வாழ்க்கை கொண்டாடுங்க. அதனால மகிழ்ச்சியா இருங்க. இப்பெல்லாம் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது ஒரு காலத்தில் இப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பெண்கள் வளர்ந்துக்கிறாங்க. எது புரட்சிங்க? அன்பை கையில் எடுப்பது தான் மிகப்பெரிய புரட்சி. ஆயுதத்தை கையில் எடுக்கிறது புரட்சி இல்லை.
போர்க்களத்தில் அடுத்தவனை வெல்பவனுக்கு வீரன்னு பேரு, 5 புலன்களையும் அடக்கனவனுக்கு மாவீரன்னு பேரு இல்ல. இன்னும் சொல்ல போனாலும் இங்க இருக்கிற சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், ஐயா எத்தனை 100 ஆண்டுகள் வாழ்வோமா? இதுக்குள்ள நீயா நானா, நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, என் பட்டம் என்ன, என் பதவி ஒரு மண்ணும் கிடையாது. நான் போற இடங்கள நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. நம்ம தாத்தா பாட்டியா தானே சார் சொல்லி கொடுத்தாங்க. எந்த மண்ணில் சார் 60ஆம் கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தி, எங்க சார் 70 பீமரத சாந்தி, எங்க சார் சதாபிஷேகம், எங்க கனகாபிஷேகம், எங்கேயும் கிடையாது சார். இந்திய சரித்திரத்தில் மட்டும்தான் உண்டு. நம்ம நாட்டினுடைய சொத்து அது. வாழ்க்கையை கொண்டாடினா சார். எனக்கு 12 வருஷத்துக்கு முந்தி திருக்கடையூரில் 60 பிரம்மாண்டமா நடந்தது. ஆஸ்திரேலியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்தான், கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அதே ஒய்ஃபான் நான். வாழ்நாள் பூரா மறக்க முடியாது அவனை. சார் நம்ம கல்ச்சர் வேற சார். நீங்க அணு அணுவா பாருங்களேன் நம்ம கல்ச்சர். இது யார் சார்? அதனால தான் பாரதி சொன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். நாம் பாரதி நனவாச்சா இல்லையா? அவன் கனவெல்லாம் நனவ. அவன் சித்தன் சார், மகா சித்தன் பாரதி. பாரதி மாதிரி ஒருவனை பிரபஞ்சத்தில் இனி எவனும் பிறக்கவும் முடியாது. வாக்கு சித்தன். மகாளி பராசக்தி மனதிலே குடியேறி இருந்தாள். ஃப்ராய்டு சொல்லுவார், மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம்னே. மேல் மனம் என்னை பற்றிய சிந்தனை, நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனை, ஆழ்மனம் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகிற இடம். அதனால்தான் திருக்கோயில்களுக்குள்ள போன சிவாலயங்கள சிவாச்சாரியார், பெருமாள் கோயில்ல பட்டாச்சாரியா இருக்காங்க. அவங்க ஆச்சாரிய பெருமக்கள். நமக்கு அந்த வருகிற பக்தனுக்கும் பரம்பொருளுக்கும் ஒரு இடையிலேயே குருவாக இருந்து அந்த பரம்பொருளையே கொண்டு வந்து அந்த ஆழ்மனதில் நிறுத்துறார். குருவிலா கல்வி பாழணும், குரு தான் வேணும். நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? ராமாவதாரம் அவதாரத்தையே நிகழ்த்தவர்கள் ஞான குருமார்கள் தான். இந்த இடத்தில் திருமணம் நடக்க போகிற என்ற தேவரகசியத்தை அறிந்தவர் வசிட்டர். அதனால்தான் யாகம் பண்ண சொன்னார். புத்திரகாமேஷ்டி யாகத்தை தசரதம் பண்ணதுக்கு காரணமே அதுதான். அவருக்கு தெரியும் ராமாவதாரம் இங்கதான் நிகழப்போகிறது என்ற தேவரகசியம். இந்த இடத்தில் இவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைத்தால் தான் ராவணவதம் நடக்கும் என்கின்ற தேவரகசியம் அறிந்தவர் விஸ்வாமித்திரர். அதனால்தான் கொண்டு வந்து சீதா பிரயாணத்தை நடத்தி வச்சார். காணேக வேண்டும் என்ற தந்தையினுடைய கட்டளை ஏற்று காணக வந்திருக்கக்கூடிய இவர்கள் இந்த இடத்தில் தங்கினால்தான் ராவண மதத்திற்குரிய சாத்தியம் நடக்கும் என்று அறிந்தவர் அகத்தியர். அதனால்தான் பஞ்சவடியில வந்து தங்க வச்சார். அப்ப ராமாவதாரத்தையே பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் அவங்க தான். அதனால்தான் ஆச்சாரியர், இறைவன் ஆச்சாரியனை வணங்கின மண் இந்த மண். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம். அதனால்தான் அந்த பண்புகள் நிலைத்திருக்கிறது. அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் அதானே அன்பு. ஸ்ரீ ராமபிரான் முதலா வசிட்டருடைய குடிசைக்குள் நுழைகிறார். ஆசிரமத்துக்குள்ள போறார். ஆசிரமத்துக்குள்ள அங்கப்பெல்லாம் கல்வி கொடுத்திருப்பாங்க. ஆச்சாரியர்கள் நடத்தின கல்வி வேற, ஆசிரியர்கள் நடத்துற கல்வி வேற. இவர்கள் வாழ்க்கை பாடம் நடத்துகிறவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையையே பாடமாக நடத்தியவர்கள். ராமபிரான் உள்ள நுழைகிறார். நீ யாருன்னு கேட்டார் வசிட்டர். அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னார் ராமர். சபாஷ், நான் தேடின மாணவன் நீதான். என்ன அழகு! மாமன்னன் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த மகன் சொல்லல. அந்த பண்பாடு, அது இல்லறத்தில் பூத்த அன்பு மலர். ஒரு வீடு ஒரு மனிதனை உருவாக்குகிற பயிற்சி நிலையம் சார். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதில் அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் ஒரு பையனையும் ஒரு பெண்ணையும் செம்மைப்படுத்துகிற சிகரங்கள். அவனை நல்ல மனிதனா இருக்கணும் சார். நமக்குள்ளே சண்டை போட்டுக்கலாமா? ஒருத்தரை தாழ்த்தலாமா?
அன்றைக்கி ஒரு அம்மா கணவனும் மனைவியும் ஒரு குடும்ப கூட்டத்தில் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்கன்னா மறுநாளே பேசணும்னு அந்த அம்மா ஆசைப்பட்டு வாயா உட்காரு, நேற்று புலவர் கூட்டத்தை கேட்டல்ல, பேசாமல் இருக்காத, உட்கார், ஏதாவது பேசு, இல்லடி நான் பேசினாலே வம்பு வருது. அப்போ நான் என்ன வம்புக்காரின்னு நினைக்கிறியா? அப்போ எங்கள் பரம்பரை வம்பு வளர்க்குற பரம்பரையா? பத்தியா டெவலப் பண்ணுற பத்தியா? இதுக்கு தான் நான் மௌனமாகவே இருக்கிறது. நீயே பேசு, இவ்வளோ தூரம் என்ன கேட்கட்டல, நீயே பேசு. இல்லை மாமா, நீயும் நானும் ஒன்றா போகிற இடத்துக்கு பேர் தானே சொர்க்கம்னு கேட்டுது. அதுக்கு அவன் சொன்னான், அடியே 2 பேரும் ஒன்றா போகிற இடம் சொர்க்கம் இல்லடி, மாமா மட்டும் போகிற இடம் தான் சொர்க்கம். இப்போ நான் எங்கே போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அது சரி, எனக்கு சொர்க்கம்னா என்னன்னு தெரியாது, நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன மாமான்னு அப்படி கேளு. ஆமாம், சொர்க்கவாசல் திறந்து உள்ளே போனேன்னா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை பேரழகிகளெல்லாம் மாமா கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே அழைச்சிட்டு போவான். அப்போ நரகத்தில் ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கை பிடிச்சி கூட்டிமா. அந்த அம்மா சொல்லிச்சு, போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் ஜென்மத்துக்கு வாயை திறப்பான். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் போய் பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே மிகுந்த ஒரு முன்னேற்றம். சரி நிகர் சமம் நம்பார் பாரதி, அந்த வார்த்தைக்கு அடையாளம் கொடுக்கிற இடம். தாய் தான் முதல் விதையை போடுங்க. பண்பாடு ஒழுக்கம்னாலே தாயினிடத்திலிருந்து கத்துக்க. தாயால் உருவாக்கப்பட்ட குழந்தை, தந்தையால் உருவாக்கப்பட்ட குழந்தை எவ்வளவு பேர் இருக்காங்க, சரித்திரத்தில் நிறைய சொல்லலாம். சிறைச்சாலையிலே இருந்து கொண்டே கடிதத்தின் மூலமாக உலக வரலாற்றையே பாடமாக நடத்திதான் ஆட்சி பீடத்தில் பிரதமர் நாற்காலியில் உட்கார வைத்த பெருமை ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் உண்டு. இந்திரா காந்தியை உருவாக்கினவர் அவர். கடிதத்தின் மூலமாகவே உலக வரலாறு தாய் உருவாக்கியது தானே அண்ணல் காந்தியடிகள். தென்னாப்பிரிக்காவில் படிக்கிற காலத்தில் மது அருந்து மாமிசம் சாப்பிடுனாங்க, தாய்க்கு பிடிக்காதுன்னார். பல மைல் தூரத்தை அப்பால் இருக்கிற தாய்க்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் நினைப்பது போல் தூரத்தில் இல்லை, அவள் என் இதயத்தில் இருக்கிறாள்னு காந்தி மறுத்தார். அதனால நாம் விதைக்கிறோம். தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால தான் மீண்டும் நினைவுபடுத்தும் கோயிலோட. அதனால தான் குடும்பமே கோயிலுக்கு வர்றது காரணம் அதுதான். இப்போ இது ஒரு கூட்டு வழிபாடு, அது தனி வழிபாடு. அந்த காலத்தில் சங்க இலக்கியத்திலே இருக்கு சார், இல்லுரை தெய்வம்னு ஒன்று கொண்டாடணும். குலதெய்வ வழிபாடு இருந்தது. இன்றைக்கும் உலக நாடுகள் பூராவும் நம்ம பிள்ளைகள் புலம்பெயர்ந்து போயிருந்தாலும் குலதெய்வ வழிபாடு நடக்கிற போது எத்தனையோ 1000 லட்சம் செலவானாலும் வர்றாங்க இல்லையா? அதுதானே சார் நம்ம தேசம் விதைத்த பண்பாடு, தேசம் விதைத்த மிகப்பெரிய சொத்து அதுதானே ஐயா. அதைத்தான் நான் மீண்டும் பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்போம், நல்ல அன்பை சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னார் அருட்பிரகாச வள்ளலார். அன்புக்குத்தான் ஆண்டவனே அடிபணி. ஞானம், அதாவது 2 உண்டுங்க. ஒரு ஞானத்தையும் உருவாக்குகிற பிள்ளை வேணும். அதனால தான் ஞானக்கரியை பெறுகிறார். அது வர கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அம்மையப்பனை வலம் வந்து கனியை பெற்றார் விநாயக பெருமான். உலகம் முழுவதும் தேடினார் முருகப்பெருமான். 2 பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? அம்மையப்பன் தான் உலகம் என்று ஒரு பிள்ளை, உலகம் முழுவதும் இருப்பவனும் அம்மையப்பன் தான் என்று இன்னொரு பிள்ளை. அதானே நமக்கு படிப்பினை, நம்ம எடுத்துக்கிற பாடமே அதுதானே. அதனால்தான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு தாயுமானவர் சொன்னார். எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவன் ஒருவன் தான் நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறான். 5 பூதங்களை தந்தவனும் அவன்தான், 5 புல இன்பங்களை கொடுத்தவனும் அவன்தான், 5 புலன்களை கொண்ட மானுடம் அனுபவிப்பதற்கான 5 பூதங்களை படைத்தவன். அந்த 5 பூதங்களையும் இயக்குகிற ஒரு மாபெரும் வல்லமையும் அவன்தான் வைத்திருக்கிறான். சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் சாட்டையிலா பம்பரம் போல் ஆட்டிவிக்கும் குற்றாலத்து அண்ணலார்னு. அதனால வாழ்க்கையை கொண்டாடணும், வாழ்க்கையை மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாள் இணைய நாள். இறைவன் நமக்கு எப்பயுமே நம்ம ஒருத்தர் குறைகளை தான் சொல்றோம். சில பெண்கள்லாம் கூட சலிச்சுக்கிறாங்க. என்ன திருப்பதியில் காட்டாங்க, திருச்செந்தூர்ல காட்டாங்க, திருத்தணியில் காட்டாங்க.
அவன் அந்த ஆளும் உட்காந்துருப்பான் சேர்லையே, எவரும் என்ன தவிர உள்ளூரில் கேட்கலடின்னு இல்லையா? ஆளாளுக்கு ஒரு குறைகளை மனதிலே சுமந்து கொள்வதை விட நிறைகளை நோக்கி நாம பயணப்படுவது தான் நம்ம தேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இருப்பதில் திருப்தி அடை, வாழ்க்கை சுகமாக சுபிட்சமாக இருக்கும். நான் ஆசிரியர் பணியில் இருந்தேன் சார். எந்த பிள்ளைகளும் நான் அதிகமாக தூக்கத்தை அடிச்சதே கிடையாது. ஏன்னா நீங்கள் அதிகாரம் ஒரு கையில் இருக்குது, அன்பு ஒரு கையில் இருக்கிறது. அதிகாரத்தை கையில் எடுப்பதை விட அன்பை கையில் எடுங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். இன்னும் கூட சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம், வெளி உலகத்திற்கு போங்க, நீங்க முயற்சியை முன்னிறுத்துங்க. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்காதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ற குறிக்கோளோடு போரிடுவோம், உழைப்போம், ஜெயிப்போம். வீட்டுக்குள்ள வந்தீங்களா, தோற்பதற்கு தயாராகும். மனம் திறந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? நம்ம வீடு வினோதமான பரிசை உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்குது. யார் அதிகம் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள். எங்க வீட்டுக்குள்ள சார். ரசிங்க, வாழ்க்கையை ரசிக்கணும் சார். மீண்டும் சொல்றேன், எத்தனை கோடி இன்பம் வைத்தா. இன்னொரு 10 நிமிடம் எடுத்துக்கலாமா? ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் 8:30 முடிச்சிருவாங்க, ஆனால் 8:30 தான் இங்கே தொடங்குது. உண்மையிலே இது ஆச்சரியமான விஷயம் எங்களுக்கு. 8:30 அந்த சன் டிவி ரெக்கார்டிங்காக இருந்தால் கூட எழுந்து போயிடுவாங்க. இவ்வளவு நேரம் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஐயாவை கேட்டேன், சகாதேவன் பிரசாதம்லாம் கொடுத்தாச்சான்னு. எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னார். ஏன்னா கரசங்காலில் சிவராத்திரிக்கு பேச போய் யாரும் கையும் தட்டல, யாரும் சிரிக்கல. ஒரு 4000 பேர் இருப்பாங்க சார். எல்லாம் 2 பிரசாதத்தையும் கையில் வச்சுக்கிட்டு போட்டுது. ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நாங்கள் பேச்சில் ஜெயிக்கிறது லேசான விஷயம் இல்லையா. நாங்கள் இந்த ஒரு கூட்டம் இவ்வளோ பேர் பெரிய எல்லாமே மெத்த படித்தவர்கள், வாழ்க்கையை தெரிந்தவர்கள், அனுபவசாலிகள். அறிவாளிகள் வேற, அனுபவசாலிகள் வேற. பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவியரசு கண்ணதாசன். எல்லாமே அனுபவசாலிகள். அனுபவத்துக்கு மத்தியில் பேசுறது பெரிய விஷயம். நாங்கள்லாம் பேசலை எப்படின்னாக்கோ அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம். எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம். யாரையாவது ஒருவரை அடையாளம் வச்சுக்குவோம். அந்த ஒரு முகத்தை ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு முறை திரும்ப பார்ப்போம். அவர் எப்படி உள்வாங்கிறார், எப்படி ரசிக்கிறார்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இது எங்களுக்கு பழக்கம். அப்படி தான் ஒரு 1000 பேர் மத்தியில் இது மாதிரி ஒருத்தரை பார்த்து அவர் ரொம்ப அட்டகாசமாக கை தட்டுறார், சிரிக்கிறார், ஆரவாரமாக இருந்தார். எனக்கு மகிழ்ச்சி தாங்கலை. துள்ளி எனக்கு செய்திகளும் எக்கச்சக்கமாக வந்து குவிஞ்சுது. அப்புறம் எல்லாரும் போன பிறகு அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு, எப்படிப்பா ரசிச்ச, என்னம்மா நல்ல உன்னை பார்த்தா நான் பேசினேன்னு, கியா போல்தா ஹேன்னா. அப்போ என் முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அட பெருமாளே, இப்படி ஒரு சோதனையா நமக்குன்னு நினைச்சேன். அப்புறம் எப்படா சிரிச்சேன்னு. எல்லாரும் சிரிக்கும் போது நான் மௌனமாக இருந்தால் நல்லா இருக்குமா, அதனால சேர்ந்து சிரிச்சேன்னு. ஏன்னா இந்த கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி உள்வாங்க தான் எங்களால் கொடுக்க முடியும். அது மாதிரி இந்த கூட்டத்தில் ரொம்ப அருமையாக கேட்டு ரசித்து பெருமைப்படுத்தினவங்க அத்தனை பேரையும் நான் வணங்குவதை தவிர வேறு வார்த்தை இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. சகாதேவன் அவர்கள் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, வந்து பேசணும் அப்படின்னாங்க. ரொம்ப வரங்கய்யா அவசியம். சிவாச்சாரியாரும் ஃபோனில் பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் மீண்டும் நான் நிறைவாக சொல்கிறேன், பக்தி என்பது நம்ம நீயா நானான்னு வேணாம். யாராவது அதிகமாக பேசினாலும் கூட நம்ம பொறுமையாக இருப்போம். பொறுமை உண்மைங்க. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அதுதான் சார் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும். அதனால தான் நான் வகுப்பறையில் கூட பாருங்கள், நான் அதிகமாக பசங்கள்லாம் இது பண்ண மாட்டேன். அவன் எதை எழுதினாலும் ரசிப்பேன். இப்படி கூட யோசிக்கலாமா? ஏன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடை 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு கேட்டிருந்தேன். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்?
இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருந்தோம். நியாயமா இல்லையா? அது அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டேன் சார், ஃபுல் மார்க் போட்டேன். அவன் ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் எழுதுவான். குறைகள்னு பார்க்காதீங்க சார். கோவலன் எழுதுறதுக்கு கேவலன் எழுதிட்டான், கால் விட்டு போச்சு. ஏன்டா அப்படி எழுதுனேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது, கோவலன் தலையை எடுத்தான், எனக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை சார், அதனால் என்னால் முடிஞ்சது காலை எடுத்தேன். அவன் காலை எடுத்தானே இல்லையோ, அவன் சொன்ன பதில் உண்மையிலே ரசித்தேன். இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. ஏன்னா ஆசிரியர்களுக்கு தாங்க தெரியும் ஒரு பையன் எப்படி வருவான்னு. 6ஆம் கிளாஸ் படிக்கிற போதே பையனுடைய அப்பா வந்து கேட்டிருக்காரு, என் நண்பர் தான் அவர், பையன் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு பயமாக இருக்குதுன்னு. கவலையே படாத, அரசியலில் பிரகாசமாக வருவான் அப்படின்னு. எதை வச்சியா சொல்கிறேன்னு. எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான். அதனால் அவனுக்கு அது ஒரு டேலண்ட் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியனும் உளவியலாக அறிஞனாக மாறணும். நான் ரசிங்கன்றேன். ஒரு தப்பாக பார்க்காதீங்க, தப்பை கூட சரியாக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இந்த பிள்ளைகளை ரசிக்கணுன்றேன். அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறார் சார், டென்ஷனாக உள்ளே வராரு. மத்தியானம் பையன் சேரில் உட்காந்துங்கிறான், அவனை விட டென்ஷனாக உட்காந்துங்கிறான். என்னடா ரொம்ப டென்ஷனாக இருக்கு, வைத்தியசில கலப்பாத போப்பா, நானே இங்கிலீஷில் 1 மார்க்கில் போச்சுன்னு கவலையில் இருக்கிறேன், நீ இன்னமும் வந்து போனால் போது விட்றான்ட்டு போயிட்டார். சாயந்தரம் 6 மணிக்கு தான் சார் தெரியும் அவன் வாங்கினதே ஒன்று தான்னு. அப்போவே தெரிஞ்சிருந்தால் 4 சாத்தியிருப்பார். அதை ஆற விட்டு பக்குவமாக தான் ஜெயிச்சிட்டான். பார்த்தீங்களா? நீங்கள் அவனை லேசாக நினச்சிடாதீங்க சார், அவனும் ஏதாவது பொறுப்பில் வருவான் பின்னாடி. பேச்சு சாதுரியம் இருக்குது இல்லை. இசை ஒரு கலை, தெய்வீக கலை. அது நம்ம ஊர் இசை தெய்வீகம் சார்ந்த கலை. பேச்சும் தெய்வீகமாக இருக்கணும். அப்போ தான் சார் ஒரு சொல்லு ஒரு மனிதனை உருவாக்குற வல்லமை பெற்றது சார், சாதாரணமானதில்லை சார். அதனால் அந்த சத்தியம் என்ற வார்த்தை, தர்மம் என்ற வார்த்தை மறந்துட வேணாம். பிள்ளைகளை நேசிங்க. எங்களை சில டீச்சர்ஸ்லாம் வருவாங்க எங்கிட்ட, நீங்கள் செல்லம் கொடுத்து இந்த பசங்க வீணா போனான்னுவாங்க. இல்லைம்மா விடுமா, அவன் செல்லம் கொடுக்கறது இல்லைம்மா, அவனை அப்படியே ரசிங்கம்மா. பாரதியார் ரசிக்க சொல்லியிருக்காரு, நீங்களும் ரசிங்க. உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் எழுதுனா நீங்கள் நினைப்பீங்களா? என்னம்மா எழுதியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து எங்கிட்ட சண்டைக்கு வந்துடுது. காந்தி ஜெயந்தி பற்றி எழுதுறான்னு எழுதியிருந்தேன். காந்தியை பற்றி 4 வரி எழுதி கீழே எழுதிக்கிறான், அந்த ஜெயந்தியை பற்றி எதுவும் செய்தி தெரியாதுன்னு எழுதிக்கிறான். என்கிட்ட நம்ம சண்டைக்கு வந்துடுது, உன்னாலேயே வீணா போட்டான் பசங்க. நான் சொன்னேன், இதை விட மோசமாலாம் எழுதிக்கிறாம்மா. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைங்கன்னு கேட்டிருந்தேன். அவன் ஒருத்தன் இதே பையன் தான் எழுதிக்கிறான், அந்த 4 வரும் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான். ராஜா ராம் மோகன் ராயின்னு 4 பேரும் அவர் ஒருத்தர் தான். அதிலேயே எழுதிக்கிறான், ராஜாவுக்கு ராமுக்கு அடிக்கடி சண்டை வரும், மோகன் தீர்த்து வைப்பார்னு எழுதிக்கிறான். அவனையே கூப்பிட்டு விசாரித்தேன், ஏன்டா அப்படி ஒரு தேச பெருந்தலைவர் பேரை இப்படி பிரிச்சுட்டேன்னு. அவன் ஓன்னு அழுதான் சார். ஏன்டா அழறேன், நான் அடிக்கலை திட்டலை ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் எங்களுக்கு தான் கை கட்டி வச்சிருக்குது, உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை, ஏன்டா இப்படி நான் பண்ணால் தப்புன்னு கூடமா சொல்லக்கூடாதுன்னு. நான் அதுக்காக அடலை சார், நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. எங்கள் ஆளுங்களும் அப்படியும் இருக்கிறாங்களே. குழந்தைகளோடு கொஞ்சம் சார். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் எடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அதனால்தான் குழந்தை முருகனும் குழந்தை விநாயகப் பெருமானையும் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அதனால குழந்தைகள் வடிவத்தில் தெய்வத்தை பாருங்க. மூத்த பெருமக்கள் வயதில் அவங்களுடைய தெய்வத்தின் அம்சமாக பாருங்க. அவங்களுடைய வாழ்த்தை பெறணும். வாழ்த்தை பெற பெற வீடே ஒரு கோயிலாக மாறணும். அந்த வீடே ஒரு கோயிலுக்குள்ள வந்து அவங்களை அறிந்து கொள்ளுகிற உயரிய பாடம் அதுதான். இந்த ஆலயம் போல் நம்ம வீடும் சுபட்சமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. எல்லா பூஜைகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, எல்லா ஸ்லோகங்களுக்கும் ஒரு வலிமை உண்டு. அதனால்தான் கர்ப்ப கோபுரத்தை உயரமாக கட்டினா, கர்ப்ப கிரகத்தை சிறியதாக கட்டினா, அங்கே வந்து ஆச்சாரியர் குரு ஓதுகிற மந்திரங்கள் அத்தனையும் அங்கே பிரதிபலித்து அங்கே வழிபாடு செய்கிற பக்தனுடைய ஆன்மாவில் ஒருங்கிணைந்து கலந்து அவன் ஒரு சக்தியும் வல்லமையும் பெற்றவனாகத்தான் வெளியிலே வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் சிறப்பும் கோவிலுக்குள் உண்டு. அதனால் மனிதனை
தனிமைப்படுத்தி ஒரு தனி வழிபாட்டை வீடு செய்கிறது, ஒரு கூட்டு வழிபாட்டை, ஒரு ஒருமைப்பாட்டை, ஒரு தெய்வ பக்தியோடு தேசபக்தியும் தருவது திருக்கோயில்களாக நம் தேசத்தில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோயில்கள் தான் அன்னதானம் கொடுத்து மானுடத்தினுடைய பசித்தியை அணைக்கிற அக்ஷய பாத்திரமாக இருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, மீண்டும் நிறைவு செய்கிறேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை நம்ம தொழுவோம், நம்ம தொழுது ஒருங்கிணைப்போம். அத்தனை மனங்களையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு ஆலயத்துக்குள் இருக்கிற மிகப்பெரிய அற்புதங்கள். அதாவது இருக்கிற கோவில்களை செம்மைப்படுத்துவோம், பூஜைகளை தொடர்ந்து நடத்துவோம். அதனுடைய பெருவிழாக்களை திருவிழாக்களில் தொலைந்த குழந்தை உண்டு. ஒரு காலத்தில் திருவிழாக்களை தொலைத்த குழந்தைகள் உண்டு. இன்னைக்கு திருவிழாக்களையே தொலைத்து விட்ட குழந்தைகளாக இருக்கிறார்கள். மீண்டும் விழாக்களை பண்ணுவோம். இறையருளால் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம். இனி கொரோனா வராது, அது ஒரே நம்பிக்கை, அது வராது. இறைவன் ஒருவன் தான், அந்த வைத்தீஸ்வரன் அதற்கு ஒரு வைத்தியம் பண்ணுவான்னு நம்மெல்லாம் நம்பணும். நம்ம பிரார்த்தனை நிறைவேறியது, அதுதான் உண்மைங்க. மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், மனதை செம்மையாக்குவது இறைவனுடைய திருநாமம் தான். கோயிலுக்கு போய் வர நேரம் இல்லைன்னா கூட அந்த திருநாமங்களை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கை நம்முடைய ஆணிவேர். அந்த நம்பிக்கை என்ற செடியை விருட்சமாக்குவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் பார்த்து கொள்வான். நம்முடைய மகிழ்ச்சிக்கு அவனே பொறுப்பு. பிறரை நீங்கள் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தினால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நிறைய பேரை கடவுளே தருவான். அந்த கடவுள் அவதாரத்தில் நமக்கு நிறைய இடங்கள், வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஐயா, அது போதும். நம்ம பண்பட்ட நம்ம வார்த்தையை கேட்டால, ஐயா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா, சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் கூட வந்து அம்மா தாயே சோறு போடுன்னா, அந்த அம்மா வெளியில் வந்தது, ஆள் பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கிறீடா, போய் ஏன்னா விட்டு வேலை செஞ்சு பொழிச்சு சாப்பிடக்கூடாது, பிச்சை எடுக்கிற. அவன் கோவிக்கலை சார், கோவப்படலை, ஆத்திரப்படலை. நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு கேட்கல சார். அம்மாடி நீ கூட பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்க, இதுங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டுறதுக்குன்னே நீ வீட்டில் இருக்கிற, சினிமாவுக்கு நடிக்கவா போனேன். அந்த அம்மா கண் கலங்கிட்டுது. என்னை புரிஞ்சுக்கின ஒரே தம்பி நீதாண்டா, அப்படியே இருடான்னு சொல்லி சூடாக நான் இட்லி கெட்டி சட்னி வச்சு கையில் கொடுத்து, எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் வந்து கேள்றா, நான் தரேன்னு சொல்லிச்சுன்னா கோபப்பட்டிருந்தா அந்த குணம் நிறைவேறிருக்குமா? வார்த்தைகள் என்பது பலம், கடவுள் கொடுத்த வார்த்தை. சார் உங்கள் வார்த்தை கடவுள் மாதிரி இருந்தது சார், அசரீரி மாதிரி இருந்தது சார்னு சொல்கிறான்னா, நம்ம எந்த அளவுக்கு உயரத்தில் கடவுள் வச்சிருக்கிறான்றதை பாருங்கள். நல்லதே எண்ணுவோம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே நடக்கும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.